வணக்கம். சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமை பத்தி யோசிக்கும்போது அவங்க எப்படி ஒரு சாம்பியன் டீமா இருக்காங்கன்னு நினைப்பீங்க? அவங்களோட ஸ்கில்ஸ் மட்டும்தானா காரணம்? இல்லவே இல்ல. அவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சந்திக்கிற பயங்கரமான சவால்கள் தான் அவங்கள உருவாக்குது. இன்னைக்கு அந்த சவாலான பாதையை பத்தி தான் நாம பார்க்க போறோம். நகர்ற ஒரு சுவத்துக்கு எதிரா எப்படிங்க பந்தை உதைக்க முடியும்? இந்த ஒரு கேள்வியே போதும் சூப்பர் ஸ்ட்ரைக்கர் சந்திக்கிற சவால்கள்லாம் எவ்வளவு வித்தியாசமானதுன்னு புரிஞ்சுக்க. அவங்க சும்மா ஒரு நார்மல் மேட்ச் ஆடுறதில்ல. சில சமயம் இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிற மாதிரி தடைகளை தான் அவங்க தாண்டி வராங்க. சரி, நாம பார்க்க போற விஷயங்களை ஒரு பார்வை பார்த்துடலாம். முதல்ல அவங்க சந்திக்கிற 3 முக்கியமான சவால்கள். அதாவது உடல் ரீதியான, உள்ளுக்குள்ள நடக்கிற, அப்புறம் கண்ணுக்கே தெரியாத சவால்கள். கடைசியா ஒரு உண்மையான சாம்பியனோட குணம்னா என்னன்னு பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். முதல்ல உடல் ரீதியான சவால். இங்க என்ன நடக்குதுன்னா, ஆட்டத்தோட அடிப்படை விதிகளையே மாற்றிடுறாங்க எதிரணிகள். எப்படின்னு பாப்போம். யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஃபுட்பால் விளையாட போறீங்க, ஆனா கிரவுண்ட் திடீர்னு ஒரு ஐஸ் பாறையா மாறிடுச்சுன்னா, அப்பப்பா ஐஸ் கார்டியன்ஸ் டீமுக்கு எதிரா சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் இதை தான் ஃபேஸ் பண்ணாங்க. பந்து பாட்டுக்கு சறுக்கிட்டு போகுது, கால் வச்சா நிக்க முடியல. இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஜெயிக்கணும்னா அவங்க விளையாடுற விதத்தையே மொத்தமா மாத்தி ஆகணும் இல்லையா? இது மட்டும் இல்ல, அடுத்து மிஸ்டர் மேவரிக்ஸ் டீம். திடீர்னு மைதானம் முழுக்க ஒரே பனிமூட்டம். பக்கத்துல நிக்கிறவங்க டீம்மேட்டே கண்ணுக்கு தெரியல. இப்போ எப்படி விளையாடுவீங்க? சும்மா கண்ணை மூடிட்டு ஆட முடியுமா? வாய்ப்பே இல்ல. இங்க தான் அவங்க கண்ணை நம்பாம காதையும் உள்ளுணர்வையும் நம்பி விளையாட வேண்டியிருந்தது. அப்போ இந்த மாதிரி பயங்கரமான சவால்களை அவங்க எப்படி சமாளிச்சாங்க? ரொம்ப சிம்பிள். ஐஸ்ல வழுக்குதா, அதையே அவங்களுக்கு சாதகமா ஒரு புது ஸ்டைலா மாத்திக்கிட்டாங்க. பனிமூட்டத்துல கண்ணு தெரியலையா? பரவாயில்ல, சத்தம் வச்சு பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் சிக்னல் கொடுத்து விளையாண்டாங்க. பாத்தீங்களா, அவங்க வெறும் விளையாட மட்டும் இல்ல, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தங்களையே மாத்திக்கிறாங்க. அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. சரி, வெளியிருந்து வர்ற சவால்களை பார்த்தாச்சு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த சவால் எதிரணி கொடுக்கறதுல அணிக்குள்ளே உருவாகிறது. ஆமா, அவங்களுக்குள்ளே நடக்கிற போராட்டம். ஒரு பிளேயரோட சொந்த ஆசை மொத்த டீமோட வெற்றியே பாதிச்சா எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைக்கர் சர்ஜோட கதை இதுக்கு ஒரு சரியான உதாரணம். கோச் எவ்வளவோ சொல்லியும் ஸ்ட்ரைக்கர் சர்ஜ் கேட்கல. யாருக்கும் தெரியாம ஓவரா ட்ரைனிங் பண்ணிருக்காரு. அதுக்கு என்ன பலன் கிடைச்சது? ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச்ல அவருக்கு பயங்கரமா அடிபட்டுருச்சு. அவரோட தனிப்பட்ட ஆசைக்காக மொத்த டீமோட கனவே கலைஞ்சு போற நிலைமை வந்துச்சு. சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு எல்லாம் ஃபுட்பால் ஆட நேரம் இல்லையா? ஒரு எதிரணி கோச் இப்படி கிண்டல் பண்றாரு. இதிலிருந்து தான் சாம்பியனின் சுமைங்கிற ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு புரியுது. அதாவது சில சமயம் புகழே ஒரு பெரிய பாரமா மாறிடும். யோசிச்சு பாருங்க, புகழ், விளம்பரங்கள், மீடியான்னு ஒரே வெளிச்சம். இதனால என்ன ஆச்சு? பிளேயர்ஸ்குள்ளேயே சின்ன சின்ன ஈகோ, பொறாமையெல்லாம் வந்துருச்சு. ஆட்டத்துல கவனம் குறைஞ்சு போச்சு. டீம் வீக் ஆக ஆரம்பிச்சுது. ஜெயிக்க ஜெயிக்க வந்த அந்த கர்வம் அவங்களே அறியாம அவங்கள பலவீனமாக்கிடுச்சு. சரி, இப்ப நாம பார்க்க போறதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப சிக்கலான சவால். இது கிரவுண்ட்ல நடக்கிற யுத்தம் இல்ல. இது மனசளவுல டெக்னாலஜி மூலமா, ஏன் கிரவுண்டுக்கு வெளியே கூட நடக்கிற ஒரு போர். நீங்க பேசுறதே உங்களுக்கு எதிரா திரும்பின எப்படி இருக்கும்? தி விஸ்பரர்னு ஒரு டீம் ஸ்டேடியத்தோட சவுண்ட் சிஸ்டத்தையே ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணாங்க. நீங்க உங்க டீம்மேட் கிட்ட பேசினா அவங்களுக்கு கேட்காது, ஆனா எதிராளிக்கு தெளிவா கேட்கும். இது சும்மா ஒரு ட்ரிக் இல்ல, இது ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக். அட, நாம என்ன பண்ண போறோமோ அதை இவங்க முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கே. இதுதான் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸோட விரக்தியான ரியாக்ஷன். அவங்க அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்க போறாங்கன்னு யாரோ ஒருத்தர் கரெக்டா கணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவங்க ஒரு மனுஷங்க டீமுக்கு எதிராக விளையாடல. அவங்க ஒரு அல்காரிதத்துக்கு எதிராக விளையாடிட்டு இருந்தாங்க. சைபர் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம் லைவ் டேட்டாவை வச்சு சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஒவ்வொரு மூவையும் முன்கூட்டியே கணிச்சது. இது மனுஷனுக்கும் மெஷினுக்கும் நடந்த ஒரு போட்டி மாதிரி. இந்த டேபிள பாருங்க. கண்ணுக்கு தெரியாத இன்னும் சில தாக்குதல்களை இது காட்டுது. பயோ ஹேக்கிங் மூலமா ஒரு பிளேயரோட ரியாக்ஷன் டைமை குறைக்கிறதா இருக்கட்டும், இல்ல சோஷியல் மீடியால தப்பான செய்தியை பரப்பி அவங்க மனதைரியத்தை உடைக்கிறதா இருக்கட்டும், இந்த போர் கிரவுண்டுக்கு வெளியேயும் ரொம்ப தீவிரமா நடந்துச்சு. இவ்வளோ சவால்களையும் பார்த்தாச்சு. அப்போ ஒரு உண்மையான சாம்பியன்னா யாரு? அவங்கள எது உருவாக்குது? வாங்க அத பத்தி இப்ப சுருக்கமா பார்க்கலாம். அப்போ விஷயம் இதுதான். ஒரு சாம்பியனா இருக்கிற திறமை மட்டும் பத்தாது. எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அதுக்கேத்த மாதிரி தங்களை மாத்திக்கணும். ஈகோவெல்லாம் தூக்கி போட்டுட்டு டீமா ஒன்னா நிக்கணும். மனசளவுல வர்ற தாக்குதல்களை தாங்கிக்கிற சக்தி வேணும். முக்கியமா எவ்வளோ சதி நடந்தாலும் நேர்மையா ஜெயிக்கணும். இதுதான் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸோட உண்மையான பலம். சரி, கடைசியா இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன். ஒரு உண்மையான சாம்பியனை எது தீர்மானிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கிரவுண்ட்ல அவங்க காட்டுற திறமையா, இல்ல அந்த கிரவுண்டுக்கு வெளியே அவங்க சந்திக்கிற எல்லா விதமான போர்களையும் ஜெயிச்சு வர அந்த மன வலிமையா? யோசிச்சு பாருங்க.